ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எய்ம் டிஎன் யூடியூப் சேனல் வழியாக நம்ம ஐபிபிஎஸ் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் குவான்ஸில் ஆல்ரெடி நம்ம ஸ்பீட் பார்த்துருக்கோம். இதில் ட்ரெயின் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ட்ரெயின் ரிலேட்டடு ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கேருந்து நம்ம என்ன கேட்டாலும் ஆன்சர்ஸ் பண்ணுவோம். ஸ்பீட் வேணாலும் மாற்றிக்குவோம், டைம் வேணாலும் நம்ம மாற்றிக்குவோம். கரெக்டு தானே? ஓகே, இது ஃபஸ்ட் விஷயம் தான் ஃபார்முலா. செகண்ட் விஷயம், இங்கே மட்டும் ஸ்பீடை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸ்பீடு மீட்டரில் பெர் செகண்டில் இருக்கா இல்லை கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குன்னா 5/8 நான் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடும். மீட்டர் பர் செகண்டில் இருக்குது அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாறிடும். ரொம்ப முக்கியம் ட்ரெயினில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, ஏன்னா ஸ்பீடு மோஸ்ட்லி கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ்லாம் மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இங்கே டைம்லையும் பெரிய இஷ்யூஸ் எதுவும் இல்லை. மோஸ்ட்லி செகண்ட்ஸில் தான் இருக்கும். செகண்ட்ஸில் இருக்கலாம், இல்லை மினிட்ஸில் இருக்கலாம், இல்லை ஹவர்ஸில் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே டிஸ்டன்ஸ் மட்டும்தான் பிரச்சனை. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெயினோட லென்த்து. கிளியருங்களா? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ட்ரெயினோட லென்த்து. ஒருவேளை ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது அப்படின்னா, இது ஒரு பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ ட்ரெயினோட லென்த்தையும் பிளாட்ஃபார்மோட லென்த்தையும் கூட்டிக்கணும். கிளியரா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த். கிளியரா? அதே மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டனலில் கிராஸ் பண்ணதுன்னா ட்ரெயினோட லென்த்து டனலோட லென்த்தை கூட்டிக்கணும். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணாலும் 2 ட்ரெயினோட லென்த்தை நம்ம கூட்டிக்கணும். கிளியரா? எந்த டவுட்டுமே வேணாம். டிஸ்டன்ஸில் மட்டும் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னத்தை மென்ஷன் பண்ணோம்னா ட்ரெயினோட லென்த்தை மென்ஷன் பண்ணோம், இல்லை அப்படின்னா ஒரு டனலை மென்ஷன் பண்ணோம், இல்லை 2 ட்ரெயினோட மென்ஷன் பண்ணோம். வாட் எவர் இட் இஸ், ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ட்ரெயினோட லென்த் 2 ட்ரெயின் கொடுத்தா 2 ஆட் பண்ணுங்க, ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் கொடுத்தா ஆட் பண்ணிக்கோங்க, ட்ரெயின் டனல் கொடுத்தானா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் ஸோ 2 ட்ரெயினுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வருது அப்படின்னா அதே தான் ஸ்பீடை ப்ளஸ் பண்ணும். ஸோ பேரலல் லைனில் சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணணும். அவ்வளோதான். பெருசாக மேஜர் எதுவுமே வித்தியாசம் கிடையாது இங்கே. ஓகேங்களா? நம்ம அங்கேயுமே தான் பண்ணுவோம். 2 கார் வந்து 2 பஸ் ஒரு நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஸ்பீடை ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரே டைரக்ஷனில் போயிட்டுனா மைனஸ் பண்ணுவோம். அதான் இங்கேயும் பண்ண போகிறோம். பட் இங்கே மட்டும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் டிஸ்டன்ஸ்னா லென்த்து, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் அந்த ட்ரெயின் வந்து ஒரு டைமென்ஷனில் ஒரு ஆப்ஜெக்டை கிராஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போல் இருக்குது, ஒரு கம்பம் இருக்குது, ஒரு மனுஷன் இருக்குது, அந்த மனுஷனை கிராஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு டைமென்ஷனில் ஆப்ஜெக்டை கொடுத்தாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸாக வரும். கிளியரா? உங்களுக்கு சொல்கிறதே புரியுது இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு டைமென்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மேன் நிற்கிறாரு, இல்லை அப்படின்னா ஒரு தந்தி கம்பம் இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணும்போது அதுக்கு டைமென்ஷன் எதுவும் இருக்காது, லென்த் எதுவும் இருக்காது. அப்போது நீங்கள் ட்ரெயினோட லென்த்தை தான் டிஸ்டன்ஸாக வச்சுக்கணும். இதே வந்து டைமென்ஷனோட கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஒரு டனல் கொடுத்தாங்க, நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோதான் விஷயம். கிளியரா? உள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. 420 மீட்டர் லாங் ட்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் டிஸ்டன்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். crosses a pole in 70 seconds. டைம் கொடுத்துருக்கீங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? ஸோ ஆப்ஷனை பாருங்கள், எல்லாமே மீட்டர் per செகண்டில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் அதே 420 தான் சொன்னேன். கரெக்டுங்களா? ஏன்னா கிராஸ் பண்ணக்கூடியது ஒரு போலுக்கு டைமென்ஷன் கிடையாது. இதே பிளாட்ஃபார்ம்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 420 டிவைட் பை டைம் என்ன? 70 செகண்ட்ஸ். 00. அப்போ 6 மீட்டர் per செகண்ட். 6 மீட்டர் per செகண்ட் ஆப்ஷனில் இல்லை. கேட்டா ஆப்ஷனில் இல்லை. ஸோ none of this is your answers. கேட்டிங்களா? 6 42 மீட்டர் per செகண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. 240 மீட்டர் லாங் ட்ரெயின் crosses a platform twice its length. அப்போ என்ன அர்த்தம்? ட்ரெயினோட லென்த் 240 மீட்டரு, அப்போது பிளாட்ஃபார்மோட லென்த்து ட்வைஸ் இட்ஸ் லென்த்னா என்ன வரும்? 480. த பிளாட்ஃபார்மோட லென்த்து இன் 2 minutes. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்னு கேட்டிருக்காங்க.
ஓகே, அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் என்ன வரணும்? ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து டிவைட் பை 2 மினிட்ஸு. இது மீட்டரில் இருக்குது. அப்போ இதையும் செகண்ட்ஸ்க்கு மாற்றினா 120 செகண்ட்ஸு. என்ன வரணும் பாருங்க, 400 + 200 600 680 720 720 டிவைட் பை 120 அப்படின்னா 6. கரெக்டுங்களா? ஸோ அப்போது 6 மீட்டர் பர் செகண்ட் இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. 6 மீட்டர் பர் செகண்ட் இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? நெக்ஸ்ட், a train moving at a speed of 54 km/h crosses a standing man in 10 seconds. ஸோ ஸ்டாண்டிங் மேன்னா டைமென்ஷன்ஸ் கிடையாது. அப்போது டிஸ்டன்ஸ் எப்படி பண்ணிக்கணும்? நீங்கள் ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை இட் டு கிராஸ் எ பிளாட்ஃபார்ம் ஆஃப் 60 மீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெயினோட லென்த்னா டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு 54 km/h, பட் டைம் செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ 54 km/h நான் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற போகிறேன். அப்போ 5/18 இன்ட்டு 10. இது 118, இது 318. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3 + 3 × 5 15. கரெக்டுங்களா? அப்போ 150. கிளியரா? 150. இப்போ அடுத்து ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை இட் டு கிராஸ் அ பிளாட்ஃபார்ம் ஆஃப் 60 மீட்டர். இப்போ எனக்கு இங்கே டைம் கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸ்பீடு ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க. டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன வேணும்? ட்ரெயினோட லென்த்து வேணும். பிளாட்ஃபார்ம் லென்த்து 60 கொடுத்துட்டீங்க. ட்ரெயினோட லென்த்து வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ரேட்டாக கொடுத்துருக்காங்க இங்கேருந்து கண்டுபிடிக்க சொல்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி 115 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ 150 டிவைட் பை 54 × 5/18. ஏன்னா இதையும் நான் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற போகிறேன். இது 3 டைம். ஓகேங்களா? இது என்ன கிடைக்கும்? 210 டிவைட் பை 15. கரெக்டுங்களா? 4 15 15 மிச்சம் 6 4 15 60. அப்போ 14 செகண்ட் இஸ் யுவர் ஆன்சர். 14 செகண்ட்ஸ் இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். கிளியர்? நெக்ஸ்ட், a 210-meter long train takes 6 seconds to cross a man running at 9 km/h in direct opposite direction opposite to that of the train. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பீடை ஆட் பண்ணுவோம். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? அப்போ ஸ்பீடு என்ன வரும்? ஸ்பீடு வந்து ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அந்த மேனோட ஸ்பீடு 9 km 5/80. ஏன்னா km/h மீட்டர் பர் செகண்ட் மாற்ற போகிறேன். டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 210 மீட்டர் டிவைட் பை. கிளியரா? எவ்வளோ நேரம் ஆகுதுன்றாங்கன்னா 6 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, 6 செகண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இது ஒரு டைம், இது 3 டைம். கிளியரா? இது ஒரு டைம், இது 42 டைம். அப்போது x + 9 = 42 × 3. அப்போ x + 9 = ஸோ 2 3 6 4 3 12. ஓகேங்களா? அப்போ x = 126 - 9 அப்படின்னா 117. ஸோ 117 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 117 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? A train travels at a speed of 40 km/h and another train at a speed of 20 m/s. What is the ratio of first train to second train? Actually, அதான் கொஸ்டின். ஓகேவா? So what is the ratio of the first train to second train? Speed ratio. ஸோ ஏன் ஸ்பீட் ரேஷியோ கேட்டிருக்காங்க? இங்கே km/h, இங்கே மீட்டர் பர் செகண்ட். அப்போது இதையும் நான் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? என்ன வரும்? இது ஒரு டைம், இது 2 டைம், இது 1, இது 9. அப்போ 5:9. அவ்வளோதான். ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின். ஒரு 5:9 இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், a train runs at an average speed of 75 km/h. If the distance to be covered is 1050 km, how long will the train take to cover it? டைம் கேட்டிருக்காங்க. அப்போனா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் 1050 km, ஸ்பீடு 75. ஓகேவா? எத்தனை டைம் எடுங்கன்னு பாருங்க. ஒரு 75 75. கரெக்டா? மிச்சம் 75, மிச்சம் 30.
2 75 150, அப்போ 4 75 300, 14 hours. 14 hours is your answer. கேட்டிங்களா? 14 hours is your answer. Next, a 320-meter long train crosses a pole in 16 seconds. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஸ்டன்ஸ் இருக்கு, போல் தான் சொல்றீங்க, அப்போ டிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ டைம் இருக்கு, இங்கேருந்து நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம், ட்ரெயினோட ஸ்பீடு. இட் ஸ்டாப்ஸ் 5 times of duration 18 minutes each. ஸோ 5 டைம் நிற்கிது, ஒவ்வொரு டைமும் 18 minutes ஆகுது. ஓகேங்களா? வாட் டைம் வில் இட் கவர், வில் இட் டேக் இன் கவரிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 576 கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணலாம்? முதல்ல ஸ்பீடு கண்டுபிடிச்சிடுறேன். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் 320 டைம்ஸ் 16, அப்போ மொத்தமாக 16 கிடைக்கும். 16 மீட்டர் per செகண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? மீட்டர் per செகண்ட். இதை நான் இப்போ கிலோமீட்டருக்கு மாற்றினேன் அப்படின்னா, கிலோமீட்டர் per ஹவருக்கு மாற்றினேன் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேவா? இது 1, ஒரே நிமிஷம், இது 20 வரும். இது 1, இது 2, 20 வரும். அப்போது 20-ஐ நான் மீட்டர் per செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் per ஹவருக்கு மாற்றினா 18/5. இது 1, இது 4, அப்போது 72 கிலோமீட்டர் per ஹவர் தான் ட்ரெயினோட ஸ்பீடு. இப்போ என்ன கேட்குறீங்கன்னா 576 கிலோமீட்டர் கவர் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகேவா? ஸோ 576 டிவைட் பை 72. ஓகேவா? எத்தனை டைம் அடங்கும்? இங்கே 2, இங்கே 6, 8 மணி நேரம் வரலாம் நினைக்கிறேன். 72 × 8 போட்டு பார்க்கலாம். 2 8 16 மிச்சம் 7 56 57, அப்போ 8 hours. நார்மலாக 8 ஹவர்ஸில் கிராஸ் பண்ணிடும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இட் ஸ்டாப்ஸ் 5 times ஆஃப் டியூரேஷன் 18 minutes ஈச். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டைம் நின்றுச்சுன்னா 12 நிமிஷம் எடுத்துக்குது. பட் 5 டைம் நிற்கிது அப்படின்னா இங்கே ஒரு 90 minutes கவர் ஆயிடுச்சு. கேட்டிங்களா? அப்போ 8 hours கூட நீங்கள் ஒரு 90 minutes ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 90 minutes அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் 60 நிமிஷம் 30 நிமிஷம்னு பிரிச்சுக்கலாம். இப்போ மொத்தமாக 9 hours 30 minutes. 9 hours 30 minutes. அப்போ இது 900 hours இஸ் வர ஆன்சர்ஸ். கேட்டுங்களா? யூஸ்வலாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது 8 hours. பட் இங்கே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, இட் ஸ்டாப்ஸ் 5 times ஆஃப் டியூரேஷன் 18 minutes ஈச். ஒவ்வொரு டைமும் 18 அதாவது ஒவ்வொரு டைம் நிற்கும்போது 12 நிமிஷம் எடுத்துக்குது. இப்போ 5 டைம் நிற்கினா 90 நிமிஷம் எடுத்துக்குது. அப்போ 8 hours கூட இங்கே ஒரு 90 நிமிஷம் கூட்டணும். ஓகேங்களா? அப்போ 9.5 மணி நேரம் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? A 180-meter long train crosses another 270-meter long train running in the opposite direction in 10.8 seconds. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 ட்ரெயினோட லென்த்தை நீங்கள் கூட்டிடுவீங்க. If the speed of the first train is 60 km, what is the speed of the second train km/h கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ டைம் கொடுத்துட்டாங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், இவ்வளோ தான் கேள்வி. டைம் வந்து 10.8 seconds. டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஒரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுது. அப்போ 2 ட்ரெயினோட லென்த்தையும் கூட்டிடுவீங்க. 270 + 180 என்ன கிடைக்கும்? 450. கரெக்டா? 450 மீட்டர் டிவைட் பை ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவீங்க? 2 ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணணும். 2 ஸ்பீடும் ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ 2 ஸ்பீடையும் நீங்கள் கூட்டணும். என்னென்ன வரும்? ஒரு ஸ்பீடு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க 60 அப்படின்னு. இன்னொரு ஸ்பீடு தெரியல, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை 5/8 போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே மீட்டர்ஸ் பர்ல இருக்குது, செகண்ட்ஸில் இருக்குது. இது மட்டும் கிலோமீட்டர் per hourல இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி அடிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு டைம், இது 90 டைம். ஓகேவா? இந்த 18 மேலே போயிடும். அப்போ 10.8 = 90 × 18 டிவைட் பை 60 + x. இது ஒரு டைம் அடங்கும், இது 6 டைம் அடங்கும். ஓகேவா? இது ஒரு டைம் அடங்கும். இது 5 6 90, ஒரு 0 ஆட் பண்ணும் 150. ஒரு 60 + x = 150. அப்போ x = 90. x = 90. அப்போ செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு 90 km/h. 90 km/h. அவ்வளோதான். கிளியரா? தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஸ்பீடை ப்ளஸ் பண்ணணும். அண்டு வாட் எவர் இட் இஸ் ட்ராவல் பண்ணி இன்னொன்று கிராஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities A and B is 330 km. A train starts from A at 8 AM and travels towards B at 60 km/h. Another train starts from A 9 AM, B at 9 AM and travels towards A
at 75 km/h. At what time do they meet? ங்களா இங்க ரிலேட்டிவ் ஸ்பீட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க ஆட் பண்றீங்க இல்லையா? 2 எக்ஸ் பிளஸ் ஒய் 2 ஸ்பீடையும் ஆட் பண்றீங்களா? அதுக்கு பேர் ரிலேட்டிவ் ஸ்பீட். பட் ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்போ நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா 2 ட்ரெயினுமே ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆனா மட்டும் தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் கொண்டு வர முடியும். கிளியரா? ரிலேட்டிவ் ஸ்பீட்னா நீங்க ஆட் பண்றீங்களா? அதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே. பட் எப்போ நீங்க கொண்டு வரணும் 2 ட்ரெயினும் சேம் டைம்ல ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து 8 AM ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ட்ரெயின் வந்து 9 AM ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணலாம்னா மொத்தம் 330 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அதுல மொதல் ட்ரெயின் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 9 மணி வரைக்கும் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க 60 km/h. 60 km/hனா என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 60 மைனஸ் பண்ணுறதா மிச்சம் 270 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ மணி 9 ஆயிருச்சு. இப்போ ரெண்டுமே சேம் டைம்ல ஓட ஆரம்பிக்கும். அப்பதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு கொண்டு வரணும். இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60 + 75 அப்படின்னா என்ன வரும்னா 135. 135னா 2 மணி நேரம். ஓகேங்களா? ஆல்ரெடி மணி இப்போ என்ன ஆயிருக்கு 9 AM இருக்கு. இங்கேருந்து இன்னொரு 2 ஹவர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 11 AM இஸ் யுவர் ஆன்சர். 11 AM இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேவா? நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். இங்க என்ன சிக்கல் அப்படின்னா அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரெயினுமே எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் நீங்க 2 ஸ்பீடையும் கூட்டணும். அதான் ரிலேட்டிவ் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. அப்ப முதல் ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த 1 மணி நேரம் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கும்? 60 km/h. 60 km/hனா என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போயிருக்குன்னு அர்த்தம். அந்த 60 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது 270. இப்போ 2 ட்ரெயினுமே ஓட ஆரம்பிக்கும். ஸ்பீட் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 2 ஹவர்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? ஸோ மணி இப்போ மொத்தமா 9. ஓகேவா? 9 9 2 மணி நேரம் கூட ஆகும். அப்பனா 11 மணிக்கு ஆகும். 11 மணிக்கு மீட் ஆகும்னு அர்த்தம். கிளியரா? நெக்ஸ்ட் 2 trains of length 110 meter and 90 meter running on the parallel lines in the same direction. என்ன சொல்றாங்க? சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனா இருந்தாலும் லென்த்தை கூட்டிக்கணும். ஸ்பீடை மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். கிளியரா? வித் ஸ்பீட் ஆஃப் 45 km and 50 km ரெஸ்பெக்டிவ்லி. இன் வாட் டைம் வில் தே பாஸ் அதர்? சிம்பிள். டைம் கேட்டிருக்கீங்க. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான். டிஸ்டன்ஸ் 200 மீட்டரு. ஸ்பீடு என்ன வரும்? சேம் டைரக்ஷனு. ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 5 × 5/18 என்ன வரும்? இது ஒரு 25. இது என்ன வரும்? 8 25 200. இப்போ 18 × 8னா 8 64 4 மிச்சம் 6 8 144. ஸோ 144 செகண்ட்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர். நன் ஆஃப் த எபோவ். நன் ஆஃப் திஸ் இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். இங்கே என்ன முக்கியமான விஷயம்? சேம் டைரக்ஷன் அப்படின்னா ஸ்பீடை மைனஸ் பண்ணிடுங்க. பட் எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் லென்த்தை ஆட் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் train A completely crosses train B which is 305 meter long in 24 seconds. If they are traveling in opposite direction and the sum of the speed of both are 25 meter per second, find the difference between the length of the both train. ஓகேவா? என்ன பண்ணலாம்? ட்ரெயின் ஏ கம்ப்ளீட்லி கிராசஸ் ட்ரெயின் பி. அப்போ ட்ரெயின் ஏயோட லென்த் மட்டும் எனக்கு தெரியல. நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? So train A completely crosses train B which is 305 meter long in 24 seconds. அப்போ distance time equal to distance by speed. Time 24 seconds. Distance ஒரு ட்ரெயின் 305. இன்னொரு ட்ரெயின் தெரியல எக்ஸ் டிவைட் பை. அடுத்து ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா ஸ்பீடை ப்ளஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி அவங்களே ஸ்பீட் பை சம் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் போத்னு கொடுத்துட்டான். அப்போ இது 25. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 24 × 25 equal to 305 plus x. So 24 and 25 என்ன கிடைக்கும்? 600. 600 equal to 305 plus x. அப்போ x equal to 295. இன்னொரு ட்ரெயினோட லென்த்து 295. ஓகேவா? நம்மளோட என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு ட்ரெயினோட லென்த்து கேட்கல, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லென்த் ஆஃப் போத் ட்ரெயின். ஒரு ட்ரெயினோட லென்த்து 305, இன்னொரு ட்ரெயினோட லென்த்து 295. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 10 மீட்டர். அப்போ 10 இஸ் யுவர் ஆன்சர். அப்போ 10 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a train is 216 meter long. It crosses a platform in 19 seconds. The speed of 21 meter per second. If some 21 meter long coaches are added in train and it crosses the same platform, then it takes
26 seconds to cross the platform at the same speed. How many coaches were added to the train? Super question. Okay. So first, ட்ரெயினோட லென்த்து 216, பிளாட்ஃபார்ம் லென்த்து தெரியல. பட் 19 செகண்ட்ஸில் அது வந்து ஒரு 21 மீட்டர் per செகண்டில் க்ளோஸ் பண்ணிடுன்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கேருந்து பிளாட்ஃபார்ம் லென்த் எடுத்து வரலாம். எப்படி? மொத்தமாக டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுக்கே போகிறேன். டைம் வந்து 19 செகண்ட்ஸு, டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயின்லேருந்து 216, பிளாட்ஃபார்ம் லென்த் தெரியல எக்ஸு, டிவைட் பை ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 21. கிளியரா? அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 19 × 21 ஈக்குவல் டு 216 ப்ளஸ் எக்ஸ். இது என்ன வரும் அப்படின்னா 400 399 நினைக்கிறேன். இதுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். 21 19 ஒரு 19 19 மிச்சம் 1 38. ஆமாம் 399 தான். ஈக்குவல் டு 216 ப்ளஸ் எக்ஸு. எக்ஸ் மட்டும் வேணும்னா 399 மைனஸ் 216. 1/6 போச்சுன்னா 3, 1/1 போச்சுன்னா 8, 3 போச்சுன்னா 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 183. எக்ஸ்னா என்ன வச்சிங்க? பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்மோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸஸாக வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு 21 கோச்சஸ் நான் ஆட் பண்ணுறேன். இல்லை 21 மீட்டர் லாங் உள்ள கோச்சஸை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக அது கிராஸ் பண்ண 26 செகண்ட் ஆகுது இந்த பிளாட்ஃபார்மை. அப்படின்னா எத்தனை கோச் நான் ஆட் பண்ணியிருப்பேன்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி பண்ணலாம்? செகண்ட் கேஸ், இந்த கேஸ் க்ளோஸ்டு. ஓகேவா? இந்த கேஸ் க்ளோஸ். செகண்ட் கேஸில் டைம் அதே 26 செகண்ட் ஆகுது. ஓகே, 26 செகண்ட் ஆகுது. இங்கே என்ன பண்ணுவீங்க? ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்மு. பிளாட்ஃபார்மு 183, ட்ரெயின் லென்த்து 216. பட் அது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் கோச்சஸ் ஆட் பண்ணுறீங்க, எவ்வளோன்னு தெரியல. ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெயின் லென்த்தையும் பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் கூட்டுவீங்க. பிளாட்ஃபார்ம் லென்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ட்ரெயின் லென்த்து 216, அதுவும் இன்னும் கொஞ்சம் ஆடப் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து 21 மீட்டர் லாங்கில் கோச் ஆட் பண்ணுறீங்க. அதுக்கு மட்டும் எக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? டிவைட் பை சேம் ஸ்பீடு. சேம் ஸ்பீட்னா 21. அப்போது 26 × 21 என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1 6 6, 1 2 2 2 6 12, 2 4 5. ஸோ 6 4 2. அப்போ மொத்தம் 546. இரண்டையும் ஆட் பண்ணனா இது 9, இது 9, இது 3 ப்ளஸ் எக்ஸு. அப்போ எக்ஸ் வேணும்னா 546 மைனஸ் 399. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 400 வர்றதுக்கு ஒரு 1 தேவை, இந்த பக்கம் ஒரு 146 தேவை. மொத்தம் 147 மீட்டர் இருந்திருக்கு அந்த கோச்சு. அந்த லென்த்து நீங்கள் எத்தனை கோச்சில் ஆட் பண்ணுங்களோ அதோட லென்த் 147. ஆனால் ஒரு கோச்சோட லென்த்து நீங்கள் 21 சொல்கிறீங்க. அப்போ 147 × 21 அப்படின்னா 7 கோச் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. மொத்தமாக 147 மீட்டர் வருது. ஒரு கோச் வந்து நீங்கள் 21 தான் சொல்கிறீங்க. அப்படின்னா மொத்தம் 7 கோச்சஸ் வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதாங்க. கிளியரா? அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ 216 வந்து ட்ரெயினோட லென்த்து, பிளாட்ஃபார்ம் லென்த்து அங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து. இப்போ பிளாட்ஃபார்ம் லென்த்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிளாட்ஃபார்ம் லென்த்து ப்ளஸ் ட்ரெயின் லென்த்து அது கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அதான் நீங்கள் ஆட் பண்ணிக்க கோச்சோட டிஸ்டன்ஸ், மொத்த டிஸ்டன்ஸு. இப்போ இங்கேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ 147 கிடச்சிரும். 147 அப்படிங்கிறது மொத்த கோச்சஸோட லென்த்து. அப்போ ஒரு கோச்சோட லென்த்து நீங்கள் 21 சொல்கிறீங்க. அப்போ 140 21 மொத்தம் 7 கோச் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதா அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ ட்ரெயின் ஏ ஆஃப் லென்த் 240 மீட்டர் கேன் கிராஸ் எ பிளாட்ஃபார்ம் ஆஃப் லென்த் 480 மீட்டர் இன் 36 செகண்ட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இருக்குது, செகண்ட்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் ட்ரெயின் ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ட்ரெயின் ஏயோட ஸ்பீடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 400 + 200 600, 720 டிவைட் பை 36, 20 மீட்டர் per second. The ratio of the speed of train A and train B is 4:5. ட்ரெயின் ஏக்கும் பிக்கும் ரேஷியோ 4:5. நான் ஆல்ரெடி 20 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இது 5 25. Find the length of the train B if train B can cross a floor in 24 seconds. ஓகேங்களா? அப்போ ட்ரெயினோட பியோட லென்த் வேணும். லென்த் தான் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு 25. ஓகேவா? டைமு 24. என்ன வரும்? 600. 600 meters is your answers. 600 meters is your answers. அவ்வளோதான். ஓகே,
A train is traveling at 36 km per hour and it crosses a platform for 50 meter in 9 seconds. அப்போ இங்கேருந்து ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து. கரெக்டா? இங்கேருந்து பாருங்க. ஸோ ஸ்பீட் இருக்கு, பிளாட்ஃபார்ம் லென்த் இருக்கு, டைம் இருக்கு, ட்ரெயினோட லென்த்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். And another train traveling at 54 km per hour crosses the same platform in 12 seconds. Find the length of the another train. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? Find the length of the another train. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா பிளாட்ஃபார்மோட லென்த்து இருக்குது, சேம் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகே. அண்டு ஸ்பீடு இருக்குது. ஓ, ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு தேவையில்லை, செகண்ட் லைன் வச்ச கொஸ்டினை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அனதர் ட்ரெயின் ட்ராவலிங் அட் 54 km per hour crosses the same platform in 12 seconds. ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அனதர் ட்ரெயின். அப்போ இந்த லைனை மட்டுமே வச்சு நம்ம கொஸ்டினை கொண்டு போயிடலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மொத்தம் 12 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ட்ரெயினோட லென்த் தெரியல, பட் பிளாட்ஃபார்மோட லென்த் என்னது 50 மீட்டர்னு சொல்கிறீங்க. டிவைட் பை ஸ்பீடு என்னது சொல்கிறீங்க 54 km per hourனு சொல்கிறீங்க. 54 × 5/18. இது 1, இது 3. அப்போ 12 = x + 50 / 15. இப்போ 5 × 15 180 = x + 50. அப்போ x = 130ங்க. அவ்வளோதான். ஸோ 130 இஸ் யுவர் ஆன்சர். மேலே கரெக்டாக தேவையே இல்லை, அதை வச்சு அவங்க கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணவே இல்லை. அவங்க என்ன அது அதனால் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் பிளாட்ஃபார்முங்கிற வார்த்தை கண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க லைன்ஸ் இதுவே நமக்கு போதுமானது வேலையை முடிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 130. கிளியர்? A train X traveling at 15 meter per second crosses another train Y traveling in the opposite direction at 54 km per hour in 15 seconds. அப்போ என்ன அர்த்தம் நமக்கு தெரியுது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்கீங்க, இதுக்கு ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்கீங்க, அண்டு டைம் கொடுத்துருக்கீங்க. இது வந்து என்னால் என்ன ட்ரெயினோட லென்த்தையும் கண்டுபிடிச்சிட முடியும், சம் ஆஃப் த ட்ரெயின்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் எக்ஸ் விச் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ட்ரெயின் ஒய். கண்டுபிடிச்சி ரேஷியோ வைஸ் பிரிச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? அப்போது அதே தான் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுக்கு போயிடுறேன். ஸோ டைம் வந்து 15 செகண்ட்ஸு, டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியலை, பட் என்ன தெரியும், 2 ட்ரெயினோட லென்த். கிளியரா? ட்ரெயின் வந்து 2 ட்ரெயினோட லென்த் டிவைட் பை இது 15 மீட்டர் per செகண்டு, அது 54 km per hour. அப்போ அந்த 54 km மீட்டர் per செகண்டுக்கு மாற்றிடுறேன். 5/18. இது 1, இது 3. இப்போ இது 15 மீட்டர் per செகண்ட். அப்போ ஸ்பீடை கூட்டினா என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஸ்பீடை கூட்டணும். அப்போ என்ன வரும்? இங்கே ஒரு 15, அங்கே ஒரு 15னா 30 மீட்டர் per செகண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 450 மீட்டர் மொத்தமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் த லென்த் ஆஃப் சம் ஆஃப் த லென்த், என் ட்ரெயினோட லென்த் 450. இது எப்படி இருக்குன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ட்ரெயின் எக்ஸ் விச் இஸ் ட்வைஸ் ஆஃப் தட் ட்ரெயின் ஒய். இது 1ன்னா இது 2 மடங்கு இருக்கான். ட்ரெயின் எக்ஸ் வந்து 2 மடங்கு இருக்கான், ட்ரெயின் ஒய் வந்து 1 மடங்கு இருக்கு. அதான் சொல்றாங்க ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் எக்ஸ் விச் இஸ் ட்வைஸ் த ட்ரெயின் ஆஃப் ஒய். அப்போ எப்படி பிரிக்கலாம் 450? இது 300ன்னு பிரிக்கலாம், இதை 150ன்னு பிரிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது ட்ரெயினோட எக்ஸ் ட்ரெயின் தான். இப்போ 300 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 300 is your answers. Clear? Next. Train A traveling at 55 km per hour crosses another train B having 3/2 of its length and traveling in opposite direction at 35 km per hour in 8 seconds. போன கொஸ்டின்ஸ் மாதிரி இந்த கொஸ்டின்ஸும் இருக்கு. ட்ரெயின் ஏயோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிராஸ் another train B, லென்த் வந்து நம்ம எக்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? traveling in opposite direction. ஸோ இதுக்கும் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து சொன்னால் ட்ரெயின் பி பாஸ்டு எ ரயில்வே பிளாட்ஃபார்ம் இன் 18 செகண்ட்ஸ். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரெயினோட லென்த் நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதே தான் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுக்கே போயிடுவோம். ஸோ இங்கே டைம் 8 செகண்ட்ஸு, டிஸ்டன்ஸு எனக்கு தெரியல, பட் 3/2ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, train A traveling at 55 km per hour crosses another train B having 3/2 of its length. ஓகேவா? அப்போ ட்ரெயின் பிக்கும் ட்ரெயின் ஏக்கும் உள்ள லென்த் பார்த்தீங்கன்னா 3/2. அவ்வளோதான். ஓகேங்களா? ட்ரெயின் ஏ 2 இருந்துச்சுன்னா ட்ரெயின் பி 3 மீட்டர் இருக்கும். அதுதான் அவங்க இந்த லைனில் சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ மொத்தமாக 5 நம்ம என்ன பண்ணலாம், 3:2 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் போன கொஸ்டின்ஸ் மாதிரியே. ஸ்பீடு மட்டும் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றீங்க. அப்போ 55 + 35னா என்ன வரும்? 90.
90 இன்ட்டு 5/18. ஓகேவா? இது 1, இது 5. அப்போ 8 ஈக்குவல் டு t டிவைட் பை 25. அப்போ t ஈக்குவல் டு 8 இன்ட்டு 25. ஓகேவா? ஸோ என்ன வரும்? 4 25 100, இது 200. d ஈக்குவல் டு 200. இந்த 200 எப்படி பிரிக்கணும்? 3:2 பிரிக்கணும். அப்படி எப்படின்னா இங்கே என்ன வரும்னா இது 120 வரும், இது 80 வரும். அப்போ தான் 200 மொத்தமாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ட்ரெயின் பி பாஸ் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இன் 18 செகண்ட்ஸ். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். இப்போ ட்ரெயின் பிக்கு ஸ்பீடு இருக்கு. என்ன ஸ்பீடு? 35 km/h. ஓகேங்களா? அப்போ 35 இன்ட்டு 5/18. ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு 120 ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் தெரில டிவைட் பை 18 செகண்ட்ஸ். இதையும் அடிச்சிடலாம். இது என்ன வரும்? 175. 175 மைனஸ் 120 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 55. எக்ஸ் ஈக்குவல் டு 55 மீட்டர். அவ்வளோதாங்க. கிளியரா? எகைன் அந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ முதல் லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ட்ரெயின் ஏ வந்து 55 km/h போயிட்டு இருக்கு. அது வந்து ட்ரெயின் பியை கிராஸ் பண்ணுது. ட்ரெயின் பி எப்படி இருக்குன்னா ட்ரெயின் ஏயோட 3/2 லென்த் வச்சிருக்கு. அதாவது ட்ரெயின் ஏ 2 மீட்டர் தான், அது 3 மடங்கு வச்சு 3 மீட்டர் வச்சிருக்குன்னு அர்த்தம். ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டுமே போகுது. ட்ரெயின் பியோட ஸ்பீடு 35 km/h 8 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணிடுது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கொண்டு போயிடலாம்? போன கொஸ்டின் மாதிரி சம் ஆஃப் த லென்த் நாங்கள் கொண்டு போயிடலாம். சம் ஆஃப் த லென்த் கண்டுபிடிச்ச உடனே அதை 3:2 அளவு பிரித்து விட்டுறலாம். பிரித்து விட்டா பியோட லென்த் 120, ஏயோட லென்த் 80. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? ட்ரெயின் பி வந்து ஒரு பிளாட்ஃபார்மை 18 செகண்டில் கிராஸ் பண்ணுது. அப்போ ட்ரெயின் பிக்கு உங்களுக்கு ஸ்பீடு இருக்கு. ட்ரெயின் பியோட லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். பிளாட்ஃபார்ம் மட்டும் எக்ஷன் கொடுத்துட்டு டைமிங் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்மோட லென்த் கிடைச்சிடும். அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட். A train 400 meters long running at a speed of 72 km/h overtakes another train which is 200 meters long running at a speed of 54 km/h in same direction. முக்கியமான வார்த்தை அது, same direction. Find the time taken by the first faster train to overtake the slower train. ரெண்டு எப்போ மீட் பண்ணு கேட்க வராங்க கிட்டத்தட்ட. அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன? 400 மீட்டரு, அது ஒரு 200 மீட்டரு, மொத்தம் 600 மீட்டர். ஸோ ஸ்பீட் என்ன பண்ணுவீங்க? சேம் டைரக்ஷன். ரெண்டையும் மைனஸ் பண்ணும். 72 மைனஸ் 54, ஐ திங்க் 18. ஆமாம் 18 இன்ட்டு 5/18. இதையும் அடிச்சிடலாம். 120 செகண்ட்ஸ் ஆகும் அதுக்கு ஸ்லோயர் ஃபாஸ்ட் லைன் ஸ்லோயர் எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ 120 இஸ் யுவர் ஆன்சர். அதே தான், வேறு எதுவுமே இல்லை, வித்தியாசம் இல்லை. ஸோ அடுத்து ட்ரெயின் லெஃப்ட் ஃப்ரம் ஆக்ரா 10 AM அண்ட் அரைவ்ஸ் அட் டெல்லி 4 PM. ஓகேவா? இப்போ மொத்தமாக ஜேர்னிக்கு எவ்வளோ எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இங்கிட்ட ஒரு 4 6 மணி நேரம் எடுத்துருக்கு ட்ரெயின் ஏ. ஆன் த வே ஆன் த சேம் டே த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 22.5 மீட்டர். ஸ்பீடும் கொடுத்துட்டீங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ ட்ரெயின். டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். கரெக்டு தானே? ஸ்பீடு என்ன? 22.5 மீட்டர்/செகண்ட். பட் என் ஆப்ஷன்லாம் பாருங்கள் km/h இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 22.5 45/2 எழுதலாம். கரெக்டு தானே? 45/2 எழுதலாம். இது மீட்டர்/செகண்ட். அப்போ 18/5 போட்டால் km/h மாறிடும். இன்ட்டு டைம் என்ன? மொத்தம் 6 மணி நேரம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கொஸ்டின். ஓகே, இது ஒரு டைம், இது 9 டைம், இது 1, இது 3. இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 27 என்ன வரும்? 18 27 7 8 56 காரு மிச்சம் 5 7 12 2 8 14 காரு மிச்சம் 1 2 3. ஸோ 6 8 4 486 கிலோமீட்டர். 486 கிலோமீட்டர். ஓகேங்களா? கொஸ்டினில் என்ன விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு டைமிங்கை அவங்க டேரெக்டாக கொடுக்கல. டைமை கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஈஸியாக டைம் கால்குலேட் பண்ணலாம். 10 AM 4 PM வரைக்கும் 6 hours ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஈஸியாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம் இல்லையா? நெக்ஸ்ட். A train is 180 meter long. It crosses a platform in 15 seconds with a speed of 20 meter/second. ஆக்சுவலாக ட்ரெயின் லென்த் இருக்குது, பிளாட்ஃபார்மோட லென்த் மட்டும் கண்டுபிடிச்சலாம் இது வச்சு நம்ம. ஓகேவா? அனதர் ட்ரெயின் crosses the same platform. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனதர் ட்ரெயின் crosses the same platformனா ட்ரெயின் லென்த் பிளாட்ஃபார்ம் லென்த்தை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இன் த சேம் டைம். சேம் டைம்னா அதே 15 செகண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். வித் ஸ்பீட் ஆஃப் 36 km/h லெஸ் தென் ஸ்பீட் ஆஃப் ப்ரீவியஸ் ட்ரெயின். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த செகண்ட் ட்ரெயின். ஓகே, பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் பிளாட்ஃபார்ம் லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதே தான், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் வந்து என்ன கொடுக்குறாங்க? 15 செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து 180ங்கிறது ட்ரெயின் லென்த்து, பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ் வச்சுக்கிறேன்.
ஓகேவா? இது 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடு. கிளியரா? அப்போ என்ன வரும்? 300 ஈக்குவல் டு 180 ப்ளஸ் எக்ஸு, எக்ஸ் ஈக்குவல் டு 120. அப்போனா எக்ஸ்னா என்னது? பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்லேருந்து 120. டவுட் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ another train crosses the same platform in the same time with the speed of 36 km/h less than the previous train. யூஸ்வலாக பழைய ட்ரெயின் 20 மீட்டர் பெர் செகண்டில் போகுது. இதை நான் கிலோமீட்டர் பவருக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா இது 1, இது 4, அதாவது 72 km/h போயிட்டு இருக்கு. அதை விட 36 கம்மியாக இருக்கணும். அப்படின்னா எத்தனை இருக்கும்? 36 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இது எப்படி பண்ணலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டைம்னு சொல்கிறீங்க, அப்போ அதே 15 செகண்ட்ஸ் தான் ஆக போகுது. ஸோ ட்ரெயினோட லென்த் எனக்கு தெரியல, பட் பிளாட்ஃபார்ம் லென்த் மட்டும் 120ன்னு தெரியுது. ஏன்னா ட்ரெயின் பி செகண்ட் ட்ரெயின். ஓகேவா? இங்கே ஸ்பீடு என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 36 × 5/18. ஏன்னா பழைய ட்ரெயினை விட 36 km/h கம்மியாக இருக்கணும். பழைய ட்ரெயினை வந்து நீங்கள் 20 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்கீங்க. 20 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா, அதாவது 10 மீட்டர் பெர் செகண்ட்னா 36 கிலோமீட்டர். அப்போ 20னா 72 கிலோமீட்டர். அதோட 36 கம்மினா 36 வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? இது 1, இது 2. கரெக்டா? அப்போ 150 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 120, எக்ஸ் ஈக்குவல் டு 30. எக்ஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். செகண்ட் ட்ரெயினோட லென்த்து 30 மீட்டர்ஸ். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Train P is running from station 1 to station 2 and train Q is running from station 2 to station 1. அதாவது ஸ்டேஷன் 1 இதை வச்சுக்கலாம், ஸ்டேஷன் 2 வச்சுக்கலாம். ஸோ P இப்படி போயிட்டு இருக்கு, Q இப்படி போயிட்டு இருக்கு. Train P departs from station 1 at 6 AM and after 1 hour train Q departs from station 2. Both trains reach their destination at 10 AM. அப்படின்னா இந்த ட்ரெயின் 4 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம், இது 3 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ டைம் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 4:3. அப்போ ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருக்கும்? 3:4. ஞாபகம் இருக்கு இல்லையா? அடுத்து, both trains reach the destination at 10 AM. At some point of the journey, both trains cross each other completely in 20 seconds. If the length of the trains are 400 meter and 300 meter, find the speed of the train. யூஸ்வலாக ஸ்பீட் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க? ரெண்டு ட்ரெயின் கிராஸ் பண்ணதுன்னா 700 டிவைட் பை டைம் என்ன? 20 செகண்ட்ஸு. அப்போனா 35 மீட்டர் பெர் செகண்ட் தான் ஓவரால் ஸ்பீடு. ஓவரால் ஸ்பீட் என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஆப்போசிட் ஆக்ஷன். ஆட் பண்ணால் 35 வரும்னு அர்த்தம். கிளியர் தானே? ஸ்பீடுனா என்ன பண்ணுவீங்க? ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடையும் ஆட் பண்ணுவீங்க, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஸ்பீடு ரேஷியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பீடு ரேஷியோ 3:4. 3:4 35 பிரிக்கணும். அப்போ என்ன வரும்? இது 4 5 20, இது 3 5 15. இது P, இது Q. இப்போ ட்ரெயினோட பியோட ஸ்பீட் 50 மீட்டர் பெர் செகண்டு, Q வந்து 20 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா? பட் ஆப்ஷனில் ஆன்சர் 20ங்கிறதே இல்லை, ஏன்னா இது மீட்டர் பெர் செகண்டு. இதை நான் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றினேன் அப்படின்னா 20 × 18/5. இது 1, இது 4. ஸோ 18 4 72, 72 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ். அவ்வளோதான். கொஸ்டின்ஸ் பார்க்காத ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேவா? விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து மொத்த டிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் டைம் இருக்குது, ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீட்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன அர்த்தம்? மொத்தமாக 35 மீட்டர் பெர் செகண்ட் ஆகுது அவங்களை ஆட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:4, 15 20. ஸோ நீங்கள் எப்படி பிரிச்சிங்க அப்படின்னா, இது நீங்கள் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னா 18/5. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட், the distance between the two trains is 300 km and moving in the opposite direction on the same track. The speed of the one train is 72 km/h and the speed of the another train is 48 km/h. The bird starts flying at a speed of 68 km/h at the location of the faster train. Faster train na idu. When it reaches the slower train, it turns around and flies in the opposite direction at the same speed. When reaches the faster train, again it turns around one. ஸோ இங்கேருந்து இங்கே ரீச் ஆகுது, எகைன் அங்கே முடிஞ்ச டர்ன் ஆகி இந்த பக்கம் ரீச் ஆகுது, அப்படி ரீச் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து when the train collide, how far has the bird flown கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ட்ரெயின் இப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ கொலைன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு மீட் ஆகுதுன்னு அர்த்தம். மீட் ஆகும் போது எவ்வளோ நேரம் ஆகுன்னு பாருங்க. ஸோ மொத்தமாக 300 கிலோமீட்டரு டைம், 300 கிலோமீட்டரு. ஓகேவா? ஸோ 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸ்பீட் என்ன பண்ணுவீங்க? ரெண்டையுமே ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? இது 48, இது 72. மொத்தம் என்ன வரும்? 120ன்னு நினைக்கிறேன்.
ஆமாம் 120 அடித்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது 15/6, இது 5/2ங்களா? 5/2 ஹவர்ஸ் இருக்கும். 5/2 ஹவர்ஸ் ரெண்டுமே வந்து இடிச்சிடும். ஓகேங்களா? அப்போ இடிக்கிற வரைக்கும் அது எவ்வளோ தூரம் சுற்றி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5/2 ஹவர்ஸு இன்ட்டு 1 மணி நேரத்துக்கு அது 68 கிலோமீட்டர் பேரில் போயிட்டு இருக்கு. அப்போ இது 1, இது 34. அப்போ என்ன வரும்? 170 கிலோமீட்டர். அவ்வளோதான். கிளியருங்களா? கொஸ்டின் புரியுதுங்களா? 2 ட்ரெயின் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கு. ஃபாஸ்டர் ட்ரெயினில் ஒரு பேர்டு இருக்கு. பேர்டு 68 கிலோமீட்டர் பேரில் பறந்துட்டு இருக்கு. இது எப்படி பறக்குன்னா இங்கேருந்து அந்த ட்ரெயின் போயிட்டு எங்கே திருப்பி இப்படி வந்துட்டு இருக்கு, மாறி போய் வந்துட்டு இருக்கு. 2 ட்ரெயினும் மீட் ஆகும், 2 ட்ரெயினும் வந்து கொலைட் ஆகுது இல்லை, மீட் ஆகுறப்ப எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கும் அதுன்னு கேட்கும்பொழுது, ஸோ 2 ட்ரெயினும் மீட் ஆகுது அப்படின்னால மொத்தமாக 2.5 மணி நேரம் கழிச்சு தான் மீட் ஆகும். அப்போ அந்த 2.5 மணி நேரம் அந்த பறவை சுற்றிட்டு தான் இருந்திருக்கும். 1 மணி நேரத்தில் அந்த பறவை 68 கிலோமீட்டர் போயிருக்கும். அப்போ 2.5 மணி நேரத்துக்கு 170 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கும். கிளியரா? Next, a train leaves station X at 5 AM and reaches station Y at 9 AM. ஓகேங்களா? அதாவது ஒரு ட்ரெயின் வந்து இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒய் வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 9 AM ரீச் ஆகிடுது. அப்போ மொத்தமாக இது 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அனதர் ட்ரெயின் லீவ் ஸ்டேஷன் ஒய், இன்னொரு ட்ரெயின் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இங்கே ரீச் ஆகுது, இங்கே 7 மணிக்கு, இங்கே 10:30க்கு ரீச் ஆகிருக்கு. அப்போ இந்த ட்ரெயின் வந்து 3.5 மணி நேரம் எடுத்திருக்கு. அட் வாட் டைம் டு த 2 trains கிராஸ் ஈச் அதர்னு கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணலாம்? கொஸ்டின்ஸில் வெறும் டைமிங் மட்டும்தான் இருக்கு. இது மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா 2 டைமிங்கும் எடுத்துக்கோங்க. ஒன்று 4 hours, இன்னொன்று 3.5 hours. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்று 4 ஹவர்ஸ்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று 7/2 எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று தானே, 3.5 மணி நேரம்னு சொன்னால் என்ன, 7/2 சொன்னால் என்ன? ஸோ எல்சிஎம் என்ன வரும்னா 28, இது 7, இது 8. கரெக்டா? இது 8. அதாவது இது வந்து டைம், இது வந்து ஸ்பீடு. அதாவது மொத்தமாக 28 கிலோமீட்டர் இருக்கு. இதுதான் எல்சிஎம். அதாவது இதுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் மொத்தமாக 28 கிலோமீட்டர். ட்ரெயின், இந்த ட்ரெயின் வந்து 7 கிலோமீட்டர் போகும் பெர் ஹவருக்கு, இது 8 கிலோமீட்டர் போகும் பெர் ஹவருக்கு. இவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் ட்ரெயின் இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்கும்? இது 2 மணி நேரம். ஓகேவா? அப்போ 1 மணி நேரத்துக்கு 7 கிலோமீட்டர் போகிற ட்ரெயின் 2 மணி நேரத்துக்கு 14 கிலோமீட்டர் போயிருக்கும். சரிங்களா? அப்போ இப்போ மணி என்னவா இருக்கும்னா 7 மணியா இருக்கும். கரெக்டா? மணி இப்போ 7 இருக்கும். 7 மணிக்கு 14 கிலோமீட்டர் கிராஸ் ஆயிடுச்சு. மொத்தமாக 28 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ 28ல் 14 போயிடுச்சுன்னா மிச்சம் 14 இருக்கணும். மிச்சம் 14 இருக்கணும். இந்த 14 இப்போ அந்த ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2 ட்ரெயினுமே ரன்னிங்ல இருக்கு. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 7 + 8 15. அப்போ 15 × 4னா 60, 14 × 4னா 56 நிமிஷம். ஓகேவா? அப்போ 7 மணி 56 நிமிஷத்துக்கு 2 ட்ரெயின் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். இல்லையா? எகைன் நான் ரிப்பீட் பண்ணேன் இந்த கொஸ்டின் எப்படின்னு. ஸோ 2 ட்ரெயினோட டைமிங் எடுத்துக்கோங்க. இது 4, அது 7/2. எல்சிஎம் 28. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 2 தொலைவு 28 கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்க. இது 1 மணி நேரத்துக்கு 7 கிலோமீட்டர் போகும், இது 8 கிலோமீட்டர் போகும்னு வச்சுக்கோங்க. நம்ம டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான். கிளியரா? இப்போ 2 ட்ரெயினும் ஒரே டைம்ல போனால் மட்டும் தான் ரிலேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும். ரிலேட்டிவ் ஸ்பீடு. இந்த ட்ரெயின் 5 மணி, இந்த ட்ரெயின் 7 மணி. அப்போ இந்த ட்ரெயின் 7 மணி வரைக்கும் எவ்வளோ தூரம் கிராஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு 7 இருக்கும், 2 மணி நேரத்துக்கு 14 கிலோமீட்டர் கடந்திருக்கும். அப்போ என்ன 14 கிலோமீட்டர் தான் இருக்கு. இதை இப்போ 2மே சேர்ந்து கிடக்கணும் ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ 2 ஆட் பண்ணீங்கன்னா 15. அப்போ 15 4 60, 14 56. ஆல்ரெடி மணி 7 ஆயிடுச்சு. கேட்டுங்களா? 5லேருந்து 7 ஆயிடுச்சு. இப்போ அது இல்லாமல் ஒரு 56 நிமிஷத்தில் மீட் ஆயிருக்கும். அப்போ 7 மணி நேரம் 7:56க்கு மீட் ஆயிருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 2 trains A and B start from 2 places P and Q towards Q and P respectively. After passing each other, they take 4 hours for a minutes and 3 hours 20 minutes to reach Q and P respectively. ஓகேங்களா? If the train from P is moving at 45 km/h, then find the speed of the train. ஒரு அருமையான கொஸ்டின். அதாவது மீட் ஆனதுக்கு அப்புறம் அது போய் சேர்ந்துருக்க தொலைவை கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ S2 / S1 √of T1 / T2. இவ்வளோதான். சரிங்களா? இப்போ நமக்கு S2 ட்ரெயின் P தான் கொடுத்துருக்கேன். ஸோ S2 / இது 45 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட டைமிங் என்ன? 4 ஹவர்ஸ்னா 240 மணி நேரம்.
240 மினிட்ஸ். இங்கே ஒரு 48னா 288 டிவைட் பை இது 3 hours 20 மினிட்ஸ்னா என்ன வரும்? 3 ஹவர்ஸ்னா 180 ப்ளஸ் 20னா 200. இதை 144 அடிக்கலாம், இதை 100 அடிக்கலாம். ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? S2 பை S1 ஈக்குவல் டு, ஸோ இது 12, இது 10, இது 6, இது 5, இது 45, இது 1, இது 9. அப்போ S2 ஈக்குவல் டு 54. அவ்வளோதான். 54 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். சரிங்களா? 54 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஒரு முக்கியமான ஃபார்முலா இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே S2 வரும், இங்கே T1 வரும். ஓகே, S2 பை S1 ஈக்குவல் டு T1 பை T2. ஸோ S2 தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸ்பீட் ஆஃப் த அதர் ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. P கொடுத்துருக்காங்க, Q தான் கேட்குறாங்க. ஸோ மொதல் ட்ரெயினோட டைமிங் வந்து 4 hours 48 மினிட்ஸ் அப்படின்னா 288 மினிட்ஸு. செகண்ட் ட்ரெயின் 3 hours 20 மினிட்ஸ் அப்படின்னா 200. அதுக்கு நீங்கள் எல்சிஎம் ரூட் எடுத்தீங்கன்னா 12/10 கிடைக்கும். இது 5, இது 6, இது 5, 9. அப்போ S2 ஈக்குவல் டு 9 × 54 km/h. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான். ட்ரெயின் A மூவிங் டுவர்ட்ஸ் லக்னோ ஃப்ரம் டெல்லி அண்ட் ட்ரெயின் B மூவிங் டுவர்ட்ஸ் டெல்லி ஃப்ரம் லக்னோ. இஃப் போத் ட்ரெயின் ஸ்டார்டட் அட் த சேம் டைம் அட் த சேம் and the speed of a train A and B is 60 km/h and 80 km/h respectively, and the distance between Delhi and Lucknow is 350 km, then what is the time taken by train A to reach Lucknow after meeting train B? அருமையான கொஸ்டின்ஸ். இதை ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இதுவாக நம்ம ட்ரெயின் கொஸ்டின்ஸ் ட்ரெயின் டாபிக்ஸை முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போர்ட் அண்ட் ஸ்ட்ரீமில் மீட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.